குன்னும் பாறை குமரன். இராமாயண காலத்தில் அனுமன் லட்சுமணனுக்காக சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வந்தார். அப்போது சஞ்சீவி மலையின் சிறு பகுதி விழுந்த இடமே குன்னும் பாறை ஆகும். இம்மலையில் இன்றும் பல அரிய மூலிகைகள் நிறைந்துள்ளன. அதுபோல மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது தங்கி இருந்த இடங்களில் ஒன்று குன்னும் பாறை ஆகும். இங்குள்ள பாறை மீது பீமனின் பாத அழுத்தம் காரணமாக உண்டான நீருள்ள கிணறு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் துரோணாச்சாரியரின் மகனான அஸ்வத்தாமன் செய்த கொடும் செயல்களுக்காக அவன் நெற்றியிலிருந்து சூடாமணி கல்லை கிருஷ்ணர் பிரித்து எடுத்தார். அதனால் அவனுக்கு தாங்க முடியாத வலியும் வேதனையும் ஏற்பட்டது. இதனால் அஸ்வத்தாமன் பரிகாரம் வேண்டி கிருஷ்ணரிடம் கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், நீ தென் திசை நோக்கி செல், குறிப்பிட்ட இடத்தில் உனக்கு உரிய பரிகாரம் கிடைக்கும் என்றார். அதன்படி அஸ்வத்தாமன் பயணம் செய்த இந்த தலம் வந்ததும் வலி நீங்கியதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பெருமைமிக்க தலம் நாளடைவில் இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அதிக அளவில் கால்நடைகளை பலியிட்டு வந்ததாலும் துஷ்ட சக்திகளை அதிகம் வழிபட்டதாலும் சபிக்கப்பட்ட பூமியாக மாறியது. இதனால் மக்களை கடுமையான நோய்கள் ஆட்டத் தொடங்கின. அனைத்து விதமான மருத்துவம் பார்த்தும் இவர்களுக்கு குணம் பெறவில்லை. இதனால் அச்சம் அடைந்த மக்கள் சிவகிரியில் இருந்து ஆன்மீகவாதியும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஸ்ரீ நாராயண குருவை சந்தித்து இதிலிருந்து விடுபட முற்பட்டனர். ஆனால் பலமுறை முயன்றும் குருதேவன் நாடெங்கிலும் பயணம் மேற்கொண்டதால் அவர்களால் சந்திக்க முடியவில்லை. இந்நிலையில் வேறு வழியின்றி தங்கள் ஊரிலேயே அவரை நினைத்து பிரார்த்தனை செய்தனர். இதையடுத்து ஒரு சமயம் நாராயண குரு இவ்வூரின் பாறை மீது அமர்ந்து தியானம் செய்தார். இதை கவனித்த ஊர் மக்கள் மகிழ்ச்சியுடன் அவரின் திருவடியை வணங்கி தங்களுக்கு வழிகாட்டுமாறு வேண்டி நின்றனர். இதற்கு அவர், இந்த பூமியில் தொடர்ந்து கால்நடை பலிகள் அதிக அளவில் நடப்பதாலும் துஷ்ட தெய்வங்களை மக்கள் வழிபடுவதாலும் தீராத நோய்கள் மக்களை துன்புறுத்துவதாக கூறினார். உடனே மக்கள் இதற்கு என்ன செய்வதென்று கேட்டனர். குருதேவன், இந்த புனிதமான பூமியில் சுப்பிரமணியரை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும்போது ஆலய மணி ஓசையும் சங்கின் ஒலி ஓசையும் எழுப்ப வேண்டும். அந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அதற்குள் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் இந்த சுப்பிரமணியர் காத்தருள்வார் என்றார். ஸ்ரீ சுப்பிரமணியர் சிலையை குருதேவர் பிரதிஷ்டை செய்தார். குருதேவர் வழிகாட்டுதல் படி சுப்பிரமணியரின் ஒலி எழுப்பி வழிபாடு செய்து வந்த மக்களும் மெல்ல மெல்ல குணம் பெற்று பூரண ஆரோக்கியம் அடைந்தனர். நன்றி, வணக்கம்.